Let's start with electrostatics. So இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் electricity and magnetism இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது electromagnetism வாங்க. So electromagnetism, it is a branch of physics which deals with interaction between charges at rest அதுக்கப்புறம் charges in uniform motion. So charges at rest என்னன்னு சொல்லுவாங்க electrostatics அப்படின்னு சொல்லுவாங்க. Charged particle in uniform motion பற்றி படிக்கிறது magnetostatics or magnetic effects of current அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது so magnetism is a branch of physics which deals with interaction between charged particles தான். Charged particles at rest வச்சு என்ன சொல்றது, ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி படிக்கிறது என்னது electrostatics. Charged particles in uniform motion, that is velocity constant இருக்கிறது nothing but current வந்து constant current போகிறத வச்சு படிக்கிறது வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா magnetic effects of current, அது magnetostatics அப்படின்வாங்க. ஓகே, ஸோ electric charge. So electric charge na enna paakalam, it is denoted with the letter Q. So it is a inherent so electrical nature of matter is inherent in atomic structure. So atomic structure வந்து நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் ரிவால்வ் பண்ணி வர்றது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் வந்து இயல்பாக ஒரு மேட்டருக்கு வந்து வந்துடுது அப்படின்றாங்க. ஸோ atoms consist of what small relatively massive nucleus that contains protons and neutrons. So protons எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் இருக்குது 1.673 into 10 power minus 27 kg. நியூட்ரானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குன்னா 1.675 into 10 power minus 27 kg. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சரௌண்டிங் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.11 into 10 power minus 31 kg. ஸோ எப்படி வந்து ஒரு பொருளுக்கு ஒரு மேட்டருக்கு வந்து மாஸ் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there are two types of charges நம்மளுக்கு இருக்குது, டிஸ்கவர்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குமா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ நியூட்ரான் ஹேவ் நோ நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங், ஸோ magnitude of charge on a proton exactly equals the magnitude of charge on electron. So charge on electron வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -e, ப்ரோட்டானுக்கு +e, நியூட்ரானுக்கு வந்து 0. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19 C அதோட வேல்யூ, ரைட். ஸோ சம் worth noting பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னு பாருங்கள், electric like charges repel each other and unlike charges attract each other. So charger is a scalar quantity, அது வெக்டர் குவான்டிட்டி கிடையாது. நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட்னா ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வேல்யூ சார்ஜால் எடுக்க முடியும். குவான்டைஸ்னா குறைந்தபட்ச வேல்யூன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் குவாண்டம் ஆஃப் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா E 1.6 into 10 power minus 19 C. ஸோ எந்த ஒரு பொருளுக்குமே வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கலாம், மேக்னிடியூடு E இருக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் NE. ஸோ என்னன்றது வந்து இங்கே வந்து 1 2 3 இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு பொருள் மேலே சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும், அதோட அமௌண்ட் வந்து NE, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் NEயாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு அதே நேரத்தில் 1/3 ஃப்ராக்ஷனில் இருக்க முடியாது. 1 2 3 எல்லாமே இன்டீஜர்ஸ், அதே மாதிரி 1/3 வந்து ஃப்ராக்ஷன் டைம்ஸ் E, இப்படிலாம் இருக்க முடியாது. அதாவது சார்ஜ் ஆன் எனி பாடி கேன் நெவர் பி 1/3 E 1.5 E. ஸோ இதுமாதிரி டெசிமல்ஸ்லாம் இருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் தான் இருக்க போகுது. பட் நீங்கள் சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எல்லாருமே எதால் ஃபார்ம் ஆச்சா, குவாக்ஸால் தான் மேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டம்லாம் இதில் ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸு. இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாக்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட சார்ஜ் வந்து 1/3 E. இன் ஜென்ரல் வந்து இது ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். பட் இன் ஜென்ரல் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து இன்டீஜர் சார்ஜஸ் தான். அதாவது 1 2 3 n is equal to 1 2 3 அந்த இன்டீஜர் வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். குவாக்ஸ் வந்து we are not going to study. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கலாம், குவாண்டம் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டில் E தான், 1/3 U அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. சரி, ரைட். ஸோ சார்ஜ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், இட் கேன் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஒரு சார்ஜை உங்களால் உருவாக்க முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் உங்களால் இடமாற்றம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சார்ஜஸ் அட் ரெஸ்ட் ப்ரொடியூசஸ்
எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு பொருள் வந்து ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. A charge particle in a unaccelerated motion. Unaccelerated means uniform motion, which is nothing but velocity is constant. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் does not radiate energy. எனர்ஜி வந்து வெளியேற்றாது. எப்போ? யூனிஃபார்ம்னா என்னது? யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் அன்ஆக்சலரேட்டட் மோஷன். பட் an accelerated சார்ஜ் பார்ட்டிகல், அதாவது ஒரு பொருள் ஒரு சார்ஜ் அந்த ஆக்சலரேட் ஆச்சுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் ஆல்சோ ரேடியேட்டர்னா வெளியேற்றுறது இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமா, மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விசிபிள் விப்ஜிஆர் இருக்கும், அப்புறம் யூவி, இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? அந்த ஃபேமிலி சேர்ந்தது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னுவாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ஸோ மேட்டரை வந்து 3 இதுவாக பிரிக்கிறாங்க அதோட கரண்ட் கண்டக்ஷன் படி. கண்டக்டர்ஸ் இன்னும் நம்ம கரண்ட்டை பற்றி பார்க்கல, பட் ஸ்டில் 3 இதாக பிரிக்கிறாங்க: கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஃபார் ஸ்டடிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஆல் சப்ஸ்டன்ஸ் இன் நேச்சர் ஆர் டிவைடட் இன்டு 3. ஆக்சுவலாக 2ன்னு போட்டிருக்கு, you should take it as a 3. ஓகே, அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இன் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. They possess free electrons called as what? Conduction electrons. ஸோ ஒரு கண்டக்டரில் என்ன இருக்கும்? It will have free electrons will be present. அதனால என்ன ஆகும்? கண்டக்ஷன் வந்து ஈஸியாக நடக்குது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்? சில்வர், கோல்டு, காப்பர், ஸ்டீல், சீ வாட்டர், இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு வந்து கண்டக்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த இன்சுலேட்டர்ஸ் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான், அதாவது அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதுவாக இருக்கும்? டைட்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ். ரொம்ப அதோட ஆட்டம்ஸோட ரொம்ப பவுண்டாக இருக்கனால அதால் வந்து ஈஸியாக வந்து கரண்ட் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ், தே ஆர் டைட்லி பவுண்ட். அதனால் என்னாச்சு? இவங்கெல்லாம் கரண்ட்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இன்சுலேட்டர்ஸ். கிளாஸ், ஹார்ட் ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், பியூர் வாட்டர், ஏர். நம்மளோட ஏர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஏர் கூட இட் ஓன் கண்டக்ட் கரண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஒயர் வந்து கரண்ட் உள்ள ஒரு ஒயரை நீங்கள் ஸ்பேஸில் வைக்கிறோம், அதாவது காற்று இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி, அதனால் கரண்ட்டாக பாஸ் பண்ணுது இல்லை. ஸோ ஏர் இஸ் ஆல்சோ அன் இன்சுலேட்டர். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ரப்பர், கிளாஸ், ஆயில், டைமண்ட், ட்ரைவுட், வேறு என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம்? pure water, salt water having free ions, it will conduct. So pure water is an insulator, right? So note, மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா semiconductors are third class of material and their electrical properties are somewhere between insulators and conductors. So example பார்க்கும்போது silicon, germanium are well known செமிகண்டக்டர்ஸ். அப்புறம் கேலியம் ஆர்சனைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் மெயின்லி நம்ம இதில் வந்து கேலியம் ஆர்சனைட்டும் தே ஆர் பீன் யூஸ்ட். சரி, இப்போது ஸோ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு அன்சார்ஜ் பாடினா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ஸோ அன்சார்ஜ் பாடினா என்னது? கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ், ரெண்டு இதுலையுமே அன்சார்ஜ் பாடி பாசிபிள். ஏன் செமிகண்டக்டரில் கூட பாசிபிள். ஸோ 3 இதுலேயும் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் 3 இதுலையுமே வந்து ஒரு அன்சார்ஜ் பாடினா என்னன்றதை பார்க்கலாம். இன் திஸ் பாடி தேர் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இன் ஜென்ரல் எந்த ஒரு பொருளுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக வச்சுருக்க ட்ரை பண்ணும். ஸோ இன் ஜென்ரல் பாடிஸ் ஆர் அன்சார்ஜ்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னவாக இருக்கலாம்? கண்டக்டர், இன்சுலேட்டர் ஆர் செமிகண்டக்டர், 3த்தில் ஏதாவது இருக்கலாம். You can also include semiconductor. Okay, so இந்த இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இதில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? அ நியூட்ரல் ஆர் அ அன்சார்ஜ்டு பாடி, அதாவது நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. எந்த ஒரு பொருளுமே நியூட்ரலாக இருக்க தான் விரும்பும். ஓகே, ஸோ அதுதான் வந்து
ஒரு நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ் பாடியில் என்ன இருக்கும், தேர் வில் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இங்கே வந்து அதே நேரத்தில் இப்போ பார்த்தது வந்து நியூட்ரல் பாடி. இப்போ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது என்ன பாடி, நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி, நியூட்ரல் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. இது வந்து என்னது, எக்ஸ்ட்ரா கம்பேர் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிகமாக இருக்க, இது என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இது வந்து என்னது, அதிகபட்சம் பாசிட்டிவாக இருக்கிறனால கம்பேர் டு பாசிட்டிவ் கம்பேர் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறனால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஓகே ரைட். ஸோ Q நெட் வந்து இங்கே நெட் சார்ஜ் வந்து 0, இங்கே வந்து நெகட்டிவ் -2 ஈன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே ஒரு சார்ஜ் வந்து இது பாசிட்டிவ் இ, இது நெகட்டிவ் இ அப்படின்னா நீங்கள் என்ன எழுதலாம், -2e, இது +3e, பிகாஸ் திஸ் இஸ் +e -e minus. ஸோ லைக் தட் வி கேன் மென்ஷன் இட். சரி, இப்போ ஸோ அன்சார்ஜ் பாடி படிக்கும் போதே நம்ம அர்த்னா என்னன்னு, அர்த்திங் ஆர் அர்த்துன்னு வாங்க. அதாவது அர்த்திங் ஆர் earth பண்ணிட்டீங்களா கனெக்ஷனை அப்படின்வாங்க, இல்லை அர்த்திங், த காமன்லி தே வில் கால். ஸோ நம்மளோட அர்த் இருக்குது பாருங்கள், நம்மளோட அர்த்தை வந்து our earth is a huge reservoir of positive and negative charges. It is assumed that in overall the earth is considered to be uncharged or neutral spherical body. நம்மளோட அர்த்தை எப்படி பார்க்கணும், ஒரு அன்சார்ஜ்டு நியூட்ரல் பாடியாக பார்க்கணும். ஓகே, ஸோ இதால் என்ன யூஸ், இதை எப்படி இதை வச்சு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அர்த், நம்மளோட அர்த்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எனி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கேன் பி கிவன் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் த earth surface. ஸோ நம்ம earthலேருந்து என்ன பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலும் அதுக்குள்ளே கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம அதுக்கிட்டேருந்து எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரெசர்வாயர் மீன்ஸ் இட் இஸ் அன் இன்ஃபினைட் சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ சிம்பிள் ஆஃப் அர்த்திங் ஆர் அவர் கிரவுண்டிங்னு வாங்க, அதாவது அர்த்திங், கிரவுண்டிங், அர்த்து, இதெல்லாம் 3 காமன் டேர்ம். ஸோ கிரவுண்டிங்னாலும் அதோட சிம்பிள் வந்து சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி வேர்ட்டிக்கல் ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன், அப்புறம் ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி, திஸ் இஸ் அ சிம்பிள் யூஸ்டு ஃபார் கிரவுண்டிங். அதாவது ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் நம்மளோட அர்த்தோட கனெக்ட் பண்ணுறத வாட் வி கால் கிரவுண்டிங், அதுக்கான சிம்பிள் வந்து இது. ஓகே, இப்போ there are some extra properties of earth which we will discuss later under the topic of earthing a conductor. ஸோ earthing a conductor ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ இந்த ஃபிகர் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சார்ஜ்டு பாடி. ஓகே, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி, இந்த பாடியை வந்து ஒரு பர்சன் வந்து டச் பண்ணுறான் நம்ம earth மேலே. இது வந்து ஒரு லிட்டில் அனிமேட்டட் ஃபிகர் இது. ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த சார்ஜ் பாடியை டச் பண்ணுறான், என்ன ஆகுது, அந்த சார்ஜ் பாடி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் இருக்கிறனால இந்த சார்ஜஸ் வந்து அவன் உடம்பு வழியாக பாஸ் ஆகி எதுக்கு போய் ரீச் பண்ணுது, கிரவுண்டு போய் ரீச் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அர்த்தால் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலும் அதுக்கிட்டேருந்து எடுக்கவும் முடியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். ஸோ இங்கே வந்து அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த சார்ஜ் பாடியில் இருக்கனால அது என்ன ட்ரை பண்ணும், நேச்சுரலாக இட் வில் கம் டு நியூட்ரல். ஸோ நியூட்ரலாக வரணுன்றதுக்காக அவன் வழியாக என்ன ஆகிடுது, அந்த பர்சன் வழியாக இட் இஸ் ட்ரைங் டு கெட் இன் டு earth. ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னது, ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்ட் ஆர் கிரவுண்டட். ஓகே, இங்கே வந்து பாடின்னு சொல்லியிருக்கோம், இங்கே சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we can explain this. Okay, so earth is a huge reservoir ஒரு infinite source, okay, of positive and negative charge. Okay, so இப்போ charging of a body அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So there are 3 methods of charging an uncharged body. ஒரு uncharged body உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்கான். ஒன்று வந்து என்னது, சார்ஜிங் பை ரப்பிங், சார்ஜிங் பை கான்டாக்ட், சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஓகே, ஸோ சார்ஜிங் பை ரப்பிங்,
So when two uncharged bodies are rubbed against each other, ரெண்டு uncharged body எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ரப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? Some electrons from the one body passes into another body. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக we can remove by rubbing. ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது? ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நீங்கள் ரப் பண்ணும்போது. ஸோ பாடி கிவிங் அவுட் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு இனிஷியலாக அன்சார்ஜ்டு பாடியாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் ரப் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகிடுது? ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ யார்கிட்டேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளில வருதோ அவர் வந்து என்ன சார்ஜ் ஆகிடுவார்? பாசிட்டிவ் ஆகிடுவார். யார்கிட்ட போய் அந்த எலக்ட்ரான்ஸ் சேருதோ அவர் என்ன ஆகிடுவார்? நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுவார். ஸோ ஃபாலோயிங் கேசஸ் வி அப்சர்வ் திஸ் எஃபெக்ட். அதாவது கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். ஒரு கிளாஸ் ராடை கொண்டு போய் சில்க் கிளாத்தோட நீங்கள் ரப் பண்ணும்போது என்ன ஆகுதான்? கிளாஸ் ராடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்குது. ஏன்னா கிளாஸ் ராட் வந்து நெகட்டிவ் கொடுத்துருது யாருக்கு? சில்க் கிளாத்துக்கு. அப்போ சில்க் கிளாத் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி வென் அம்பர், ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேட்டர். ஸோ இட்ஸ் ரப்டு வித் அ உல். ஸோ இது இங்கேயும் வந்து இது மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்றாங்க. ஸோ அம்பர் வந்து ஒரு சார்ஜ் எடுக்கும், உல் வந்து ஒரு சார்ஜ் எடுக்கும். ஓகே, க்ளவுட்ஸ் பிகம் சார்ஜ். நம்ம ஸ்கையில் இருக்க க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, க்ளவுட்ஸ்லேயும் வந்து ஒரு க்ளவுட் வந்து சார்ஜ்டு க்ளவுடாகவும் இருக்க முடியுமா? அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் க்ளவுடுன்னு சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு க்ளவுட் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். பை ரப்பிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஒரு க்ளவுட் இன்னொரு க்ளவுடோட ரப் ஆகும்போது, ஏன்னா காற்று மூலிமா ஒன்று வந்து இன்னொன்று வந்து உரசுது இல்லையா, அப்படி உரசும் போது என்ன ஆகுது? சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் தண்டர் இன் ஸ்கை. ஸோ ஸ்கையில் தண்டர் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஓகே, ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட். ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட் பண்ணும்போது இது பாருங்கள், ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர். அன்சார்ஜ்டு மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் சமமாக இருக்குது. ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே அதை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மெட்டல் மீன்ஸ் கண்டக்டிங். ஓகே, கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு கண்டக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எபனைட் ராடுன்றது என்னென்னா எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ்டுன்றது. எபனைட் எப்போவுமே எப்படி இருக்கும்? எபனைட் ராடுன்றது என்னென்னா எப்போவுமே நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ராடை கொண்டு வந்து இந்த மெட்டல் ஸ்பியர் கிட்ட வைக்கும்போது என்ன ஆகுது? எபனைட் ராடில் என்ன இருக்குது? அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும்? ஸ்பியருக்கு வந்துடும், ஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன ஆகும்? நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. அப்போ மிச்சம் உள்ள நெகட்டிவ் இருக்கணும்ல, அதுதான் இந்த நெகட்டிவ். ஸோ தீஸ் ஆர் த ரிமைனிங் நெகட்டிவ் சார்ஜஸ், எக்ஸஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ இந்த ஸ்பியரில் எக்ஸஸாக நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்குது. ஸோ எபனைட் ராட் இஸ் கெப்ட் இன் கான்டாக்ட் வித் மெட்டல் ஸ்பியர். எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ராட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ராடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடுமா? அந்த ஸ்பியர் மட்டும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சார்ஜ்டு. அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா? இந்த சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், உள்ளே எதுவும் கிடையாது. ஏன்றதுக்கான ரீசன் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். ஸோ கண்டக்டரில் எப்போவுமே சார்ஜஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டே பண்ண முடியாது. கண்டக்டர்ஸில் ஏன்னா மெட்டல் ஸ்பியர் நீங்கள் எடுத்துருக்கோம். ஸோ மெட்டல் ஸ்பியர்னால் சார்ஜஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? வெளியில் தான் தங்க முடியும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உள்ளே தங்க முடியாது. we can see the reason later. So when the rod is removed, the reason is the sphere is left with negative charge distributed over its surface. So இப்போ சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ சார்ஜிங் பை கான்டாக்ட்ன்றதுல நம்ம என்ன பண்ணோம்? இந்த எபனைட் ராடை கொண்டு போயிட்டு அந்த மெட்டல் ஸ்பியர் மேலே போய் டச் பண்ணோம், ரப் பண்ணோம் லைட்டாக. பட் ஆனால் இங்கே வந்து இண்டக்ஷன்றது வந்து டச் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதை என்ன சொல்லுவாங்க? இண்டக்ஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாப்டர் கூட உங்களுக்கு இருக்குது ஃபிசிக்ஸில். அதாவது டச் பண்ணாமல் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் கரண்ட். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இண்டக்ஷன்னா கான்டாக்ட் இல்லாமல் செய்யக்கூடியது. ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒரு எபனைட் ராடை கொண்டு வந்து மெட்டல் ஸ்பியர் கிட்ட வைக்கும்போது பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கம் வந்துடுது, நெகட்டிவ் ஒரு பக்கம் வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் இதை வந்து எக்ஸஸாக நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த ஸ்பியரில், அதை எடுத்து போய் கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கிரவுண்ட் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாம் என்ன ஆகிடும்? கிரவுண்டுக்கு போயிடுது. இப்போ அந்த எபனைட் ராடை நான் எடுத்துகிட்டா என்ன ஆகிடும்? ஸ்பியர் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்னரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா அவுட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவுட்டரில் மட்டும்தான் ஒரு மெட்டல் ஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆக முடியும். ஓகே, ஸோ நோட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைங் டு சார்ஜ் இன்சுலேட்டிங் ஸ்பியர் லைக் பிளாஸ்டிக் யூஸிங் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இண்டக்ஷன் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சார்ஜ் பண்ண ஒரு இன்சுலேட்டரை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ட்ரைங் டு சார்ஜ் இன்சுலேட்டிங் ஸ்பியர் யூஸிங் இண்டக்ஷன் மெத்தட். இப்போ எபனைட் ராடை கொண்டு வந்து நான் இந்த பிளாஸ்டிக் ஸ்பியர் பக்கத்தில் வச்சா என்ன ஆகுதான்?
see இதே ஒரு மெட்டல் ஸ்பியர் பக்கத்தில் வைக்கும்போது பாசிட்டிவ் பிரிஞ்சு வந்துச்சு, நெகட்டிவ் பிரிஞ்சு வந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பிரிஞ்சு அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பிரிய முடியாது, இட் இஸ் பவுண்டட் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அதனால் பிரிக்க முடியாது. ஸோ ஒரு இண்டக்ஷன் மெத்தட் வச்சு we cannot charge a plastic body. ஓகே, அதர் மெத்தட்ஸ் ரப்பிங்லாம் பண்ணலாம். ஓகே சரி, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே சாரி, சரி அடுத்து இங்கே போயிடலாம். ஸோ we have seen everything here. இந்த எக்ஸாம்பிள்ஸ் you can try. ஓகே சரி, இப்போ கூலும்ஸ் லானா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ the law states Coulomb's law of electric force. It is denoted with the letter Fe vector. So Coulomb's law என்ன சொல்லுதுன்னு பாருங்க. A law states that magnitude of electric force of attraction or repulsion between two point charges is directly proportional to the product of the magnitude of the charges and inversely proportional to the distance between them. இப்போ இது வந்து ஒரு சார்ஜ் Q1 Q2 பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், எனி பாசிபிலிட்டி இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? பாயிண்ட் சார்ஜஸ்னால் ஒரு அதுக்கு வந்து வால்யூம் கிடையாது, இட் இஸ் த பாயிண்ட்னா ஒரு சின்ன பாயிண்ட்டு, அதுக்கு வால்யூம் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டெசிமல், we will ignore it. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் சார்ஜஸ்ன்றாங்க. ஸோ Q1 and Q2 ஆர் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் R. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் பாசிட்டிவ் இன்னொருத்தர் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், அட்ராக்ஷன் நடந்திருக்கும். ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இல்லை ரெண்டு பேரும் நெகட்டிவ் இருந்தால் ரிப்பல் ஆகிருக்கும். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, கூலும்ஸ் லா என்ன சொன்னார் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக அனலைஸ் பண்ணி என்ன சொன்னார்னா, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் எப்படி இருக்குமானா K இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q1 and Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஸோ R வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ Kன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. இது இந்த ஸோ Kவோட வேல்யூ வந்து 1/4πε0. எப்போ இந்த ஃபார்முலா வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2மே எங்கே இருக்கணும், வேக்யூமில் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேக்யூம் இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ, அதாவது K Q1 Q2/R². ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்யூமில் இருக்கும்போது Kவோட வேல்யூ என்ன வருது, 1/4πε0 வருது. இதை வந்து எப்சிலான்0ஓட வேல்யூ என்னென்னா 8.854 × 10⁻12 SI யூனிட்டில். ஸோ எப்சிலான்0ஓட பேர் என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே SI யூனிட்டில் இவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் 1/4πε0க்கு டேரெக்டாக வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரோட வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் தான் பார்த்துருக்கோம். ஓகே ரைட். ஸோ இப்போ வேக்யூமில் இருக்கும், இதுக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி, ஸோ பெர்மிட்டிவிட்டின்னு ரெண்டு வரும். ஸோ இது வந்து பெர்மிட்டிவிட்டி. சரி ரைட். இப்போ when the two charges are kept in a medium, ரெண்டு பேருமே ஒரு மீடியமில் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும், அதாவது ஏர் மீடியம் இருக்குது, வாட்டர் மீடியம் இருக்குது, வேக்யூம் இருக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம்ஸ் இருக்குது. we can say anything as a medium. ஸோ இப்போது நம்ம ஏதோ ஒரு மீடியமில் வைக்கிறோம், ஒரு மீடியமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா εr அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே சரி, when two charges are kept in a medium, force between them என்ன இருக்கும், K அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் Q1 and Q2 டிவைடட் பை R². ஸோ Kவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1/4πε0 அப்புறம் εr. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 1/4πε0 9 × 10⁻9 தெரியும். ஸோ we can rewrite like this way. ஸோ இங்கே εr என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்யூம் மீடியமாக இருந்தால் εr வந்து 1. அதனால தான் லாஸ்ட் கேஸில் வந்து εr 1ன்னு போட்டோம்னா அது நம்மளுக்கு தெரியல, அது 1ன்னு எப்சிலானோட வேல்யூ வேக்யூமுக்கு வந்து 1, ஏருக்கு வந்து 1.00054. இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம், பிகாஸ் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1. ஸோ வேக்யூமுக்கும் ஏருக்கும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், வேல்யூ எப்சிலான் 1ன்னு எடுத்துக்கலாம். வாட்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 80 அதோட வேல்யூ. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ஆர் அதுக்கு யூனிட் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லி சில இடத்துல நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம், இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எப்சிலான் ஆர்.
ஸோ எப்சிலான் நாட் வந்து permittivity of free space. எப்சிலான் ஆர் என்னது relative permittivity of the medium or dielectric constant கூப்பிடுவாங்க. ஸோ எப்சிலான் ஆருக்கு என்ன பேர் இருக்குது, is called as permittivity of medium. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் இன்க்ரீசஸ். ஸோ நம்ம வந்து எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், எஃப்இ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எஃப்இ கரெக்டாக ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கே இருக்குது. கே வந்து என்னது 1/4 நாட். ஸோ கே எஃப்இ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், எஃப்இ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எப்சிலான் ஆர் டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா எஃப்இ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேத்தமெட்டிக்கலி வி கேன் ப்ரூவ் திட். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் டைரக்ஷன் ஆஃப் எஃப்இ இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் பிட்வீன் த பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா மேக்னிடியூட் பார்த்தோம். ஸோ கூலும்ஸ்லாம் என்ன சொல்லிச்சு, மேக்னிடியூட் கொடுத்தது, அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் சார்ஜஸோட மேக்னிடியூட் கொடுத்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணிக்கும், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணிக்கொண்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் டைரக்ஷன் ஆஃப் இ வெக்டர் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம். ஸோ இப்போ இங்கே இது வந்து ஒரு Q1 சார்ஜ், Q1 திஸ் இஸ் Q2, அதாவது லைக் சார்ஜஸ்னால் என்னது, ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்படி இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, Q1 வந்து Q2 மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து யாரால் வந்துச்சு, F21ன்றது யாரால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1ஆல். Q2ன்றது என்னது, Q2 என்ன பண்ணும், Q1 மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது அவே புஷ் பண்ண ட்ரை பண்ணும், ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது இந்த ஃபோர்ஸ் யாரால் வந்துச்சு, Q1 மேலே யார் இந்த ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா Q2 கொடுத்தது. ஓகே, அதே மாதிரி தான் கீழே உள்ளதுலையும். சரியா, இப்போ ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2, ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. ஓகே, அதாவது என்னென்னா இவர் அவரை புஷ் பண்ணுவார், இவர் அவரை புஷ் பண்ணுவார். இதுதான் லைக் சார்ஜஸில் நடக்கும். கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக டைரக்ஷன்ஸ் போடணும், அதுதான் விஷயம். சரி, இப்போ டைரக்ஷன்ஸ் எப்படி போடலாம், மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும், டைரக்ஷன்ஸ் எப்படி போடலாம். ஸோ F21க்கு உங்களுக்கு என்ன இருக்க போகுது, மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். இது மேக்னிடியூட் போட்டேன், கூலும்ஸ் லா படி Q1 Q2/r² போட்டுருவீங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் த சார்ஜஸ். அதுக்கப்புறம் இந்த F21ன்றது எந்த டைரக்ஷனில் இருக்குது, இட் இஸ் டு அ I cap டைரக்ஷன், F21 I cap. கரெக்டா, சரி. F12ன்றது என்னது, சரி ரெண்டு பேருக்குமே மேக்னிடியூட் வந்து சேம் தான். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் ஷோன் இயர், F12 F21. ஏன்னா மேக்னிடியூட் மாற போகிறது இல்லை, டைரக்ஷன் மட்டும்தான் மாறப்போகுது. ரைட்டா, ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். R is the distance between them. ஸோ இப்போ கேவோட வேல்யூ எப்படி இருக்கும், 1/4 அப்புறம் எப்சிலான் ஆர். ஏன்னா எப்சிலான் ஆர் வந்து எதுக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஃபார் அன்லைக் சார்ஜஸ், ஸோ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது இந்த பாருங்கள், Q2 இருக்கார்ல, Q1 என்ன பண்ணுவார், அவரை பார்த்து புல் பண்ணுவார், இதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதே மாதிரி Q1 என்ன பண்ணுவார், இந்த Q2வை புல் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு. ஸோ F12 இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q1 டியூ டு Q2. F21ன்றது என்னது, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q2 டியூ டு Q1. புரியுதா. ஸோ இதே மாதிரி டைரக்ஷன்ஸ் நீங்கள் போடுறதுனா யூ கேன் டூ இட். ஸோ இங்கே மேக்னிடியூடில் எந்த சேஞ்சஸும் வரப்போதில்லை, மேக்னிடியூட் வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான், பட் டைரக்ஷன்ஸ் தான் கவனமாக போடணும். ஸோ F12 என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள், இட்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். F21 அதாவது ப்ளஸ் I cap டைரக்ஷனில் போட்டிருக்காங்க, அதே மாதிரி மைனஸ் I cap டைரக்ஷன் இவருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ லிமிட்டேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் we can go for those problems. ஓகே, இப்போ பாருங்கள், in both the cases F12 and F21 acts along the line joining Q1 and Q2.
அதாவது இப்போ Q1 and Q2 இருக்கு இல்லையா, ரெண்டு சார்ஜ் இருக்கு. லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம்னா என்னது? இந்த லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணணும், இது இவங்க ரெண்டு பேர் வழியாகவும் பாஸ் ஆகணும், அதுதான் என்னது? லைன் ஜாயினிங். திஸ் இஸ் த லைன் we are talking about. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்தால் என்ன ஆகும்? அவையில் இருக்கா ரெண்டு பேருக்கும், ஆனால் அந்த டைரக்ஷனுமே எந்த இடத்துல இருக்குது? ஃபோர்ஸு அந்த லைன் மேலே தானே இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, இன் போத் த கேசஸ் F12 and F21 ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங். ஆக்ட்ஸ் அலாங் மீன்ஸ் அந்த லைன் மேலேயே ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங்? ரேஞ்ச் ஆஃப் கூலும்ஸ் லா, கூலும்ஸ் ஃபோர்ஸ். ஸோ கூலும் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை மீறும்போது கூலும் ஃபோர்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10 to the power -15 மீட்டர் டு 10 to the power +18 மீட்டர். ஸோ இந்த +18 மீட்டரை தாண்டும் போது கூலும் ஃபோர்ஸோட தாக்கம் கம்மியாயிடுது. ஓகே, அதே மாதிரி 10 to the power -15 மீட்டரை தாண்டி குறையும் போது கூலும் ஃபோர்ஸோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிருது. ஓகே, இந்த டைமென்ஷன் இந்த 10 to the power -15 கீழே போகும்போது யார் டாமினேட் பண்ணுறா? ஆக்சுவலாக இந்த 10 to the power -15ன்றது யாரோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர்ன்றது ஒரு நியூக்ளியஸோட சைஸ். இது 10 to the power -15ன்றது. ஓகே, இந்த சைஸு கீழே போகும்போது யார் டாமினேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் டாமினேட் பண்ணும். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் நேச்சரில் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ராங் கிராவிடேஷனல், ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர், அப்புறம் லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் இட். ஓகே, ஸோ அதுதான். ஸோ லிமிடேஷன் ஆஃப் கூலும்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ், இட் இஸ் ஒன்லி வேலிட் அண்டர் ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். எல்லா இடத்துலையும் கூலும்ஸ்லாவை அப்ளை பண்ண முடியாது டைரெக்டாக. ஓகே, அந்த இடத்த பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அது என்னன்றதை பாருங்கள். எலக்ட்ரிக் சார்ஜஸ் மஸ்ட் பி அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் இதை ப்ராப்பராக அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ண முடியுன்றாங்க. அதர்வைஸ் ஆர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இன்னொருத்தர் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பர் ரிசல்ட் வந்து வராது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது ப்ராப்பராக கூலும்ஸில் அப்ளை பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். சரி, Q1 and Q2 பி த பாயிண்ட் சார்ஜஸ் மஸ்ட் பி. ஏன்னா Q1 and Q2வும் பாயிண்ட் சார்ஜஸாக இருக்கும்போது தான் இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பெரிய ஸ்பியர். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ். இது டோட்டல் சார்ஜ் வந்து Q டோட்டல் இருக்குது, Q சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பிட்வீன் தெம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் வந்து Q1 டிவைடட் பை R² அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல இது அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ செப்பரேஷன் பிட்வீன் த சார்ஜஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த நியூக்ளியர் சைஸ். ஏன்னா நியூக்ளியர் சைஸ் வரும்போது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டாமினேட்ஸ் ஓவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE வெக்டார். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எங்கே வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளில். பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது எல்லாமே, ப்ளஸ்ஸு போட்டிருக்கிறதுலாம் ப்ரோட்டான்ஸ். கரெக்டாக? நியூட்ரான்ஸ் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இப்போ எப்படி ப்ரோட்டான் இன் ஜென்ரல் ரிப்பல் பண்ணும் கூலும் ஃபோர்ஸ் படி, கரெக்டாக? ஆனால் இந்த நியூக்ளியஸ்குள்ளே எப்படி வந்து அது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதான், ப்ரோட்டான்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கு, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு நியூக்ளியஸ்குள்ளே. அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதாவது கூலும் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து டாமினேஷன் கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஓவர் கம்ஸ் த கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, சரி, இது வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணுமா? இதில் ஃபைண்ட்
எக்ஸாம்பிளில் வந்து இது வந்து ஃபைண்ட் f12 வெக்டர் அண்ட் f21 சரியா. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் போட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ f12 we need to find. f12ன்றது என்னது? f1ன்றது force acting on q1 due to force acting on q1 due to q2. இதே எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போது ரைட், ஸோ இப்போ இந்த ஃபிகர் வந்து நம்மளுக்கு இருக்குது. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 minute. ஓகே ஓகே, ஓகே. இப்போ பாருங்கள், இது மாதிரி சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அதாவது லைக் வெக்டார் ஃபார்மேட்ஸில் வரும். சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு q1 வந்து +1 கூலும், q2 வந்து -1 கூலும் எடுத்துக்கலாமா? ஸோ இவங்க கொடுத்த ப்ராப்ளம் படி ஓகே, இப்போ q1 வந்து பாசிட்டிவ், அதாவது 1 கூலும். இவர் என்ன எடுத்திருக்கோம்? -1 கூலும். ஓகே, இப்போ q1 வந்து q2 என்ன பண்ணும்? இட் வில் அட்ராக்ட். இவர் வந்து என்ன பண்ணுவார்? இவரை அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் படி எழுதணும், கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் ஆன் q1 due to q2, அதாவது இது வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் ஆன் யார் மேலே? f1 மேலே. இது வந்து என்னது? ஃபோர்ஸ் ஆன் q2. ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போடணும். டைரக்ஷன் வந்து நான் வந்து எப்பவுமே இப்படி போடுறது ஈஸி. எந்த வெக்டாரோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டைரக்ஷனை வந்து கரெக்டாக சொல்ல வரணும். நீங்கள் f12 கேப்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. i கேப், j கேப், k கேப் இது மிக்சிங்கில் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அதனால் நத்திங் லைக் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக, இது ஈஸி தான் இது. ஓகே, சரி. f12 கேப்ன்றது என்னென்னா ஃபோர்ஸ் ஆன் q1 டியூ டு q2. நீங்கள் இங்கேருந்து டைரக்ஷன்ஸ் பார்க்கலாம். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்குது? டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. i கேப் டைரக்ஷனாக. ஸோ இது வந்து என்ன இருக்க போகுது? ப்ளஸ் i கேப் டைரக்ஷன். ஸோ f21 பாருங்கள். f21 வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? மேக்னிடியூட் இன்டூ இட்ஸ் டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் என்ன? இது டைரக்ஷனில் இருக்குது டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம்? -i கேப். ஓகே, ஸோ மேக்னிடியூட் நம்மளால என்ன சொல்ல முடியும்? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸோ இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் r வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? r வந்து 1 மீட்டர். they are separated by a distance of 1 meter அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு f12 என்ன வரும்? f12 f21 k q1 q2 by r ஸ்கொயர். ஸோ இது வந்து மேக்னிடியூட், கரெக்டாக? நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாலும் we need to
put on magnitude. Okay, right. சரிப்பா இப்போ போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், இது வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதும்போது you can write like this way. Magnitude வந்து I cap direction, F21 எப்படி போடலாம் நீங்கள், I minus முன்னாடி போட்டுட்டு I cap. So this is the solution we are hoping for. இது வந்து force acting on the two charges. இப்போ அடுத்து comparison between electrostatic and gravitational forces. Okay, so electrostaticக்கும் gravitational forceக்கு உள்ள similarities dissimilarities இதெல்லாம் தான் பார்க்கணும். So electrostatic force is the force of attraction or repulsion between two charges at rest, while the gravitational force of attraction between the two bodies by virtue of their masses. ஸோ அது வந்து எதால், சார்ஜஸ் அட் ரெஸ்டால் வர்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, இது வந்து எதால் வருது, ரெண்டு மாசஸ்க்கு இடைப்பட்ட உள்ள ஃபோர்ஸ் வந்து என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வந்துச்சு, G m1 m2 by r ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இதே நீங்கள் வந்து மேக்னிடியூடு, இதே இதில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும், K q1 q2 by r square. So both are inversely proportional to r square. Both forces are proportional to the product of the masses or charges. Both are central forces, that is they act along the line joining the center of the two bodies. Both are conservative forces. அதாவது இதோட ஒர்க் டன் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த லெவல் 12th லெவலில் வந்து இது டீட்டெயிலாக புரியாது, பட் ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரி. ஸோ போத் ஃபோர்ஸஸ் கேன் ஆப்ரேட் இன் வேக்யூம். வேக்யூமில் இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆக முடியும். ஓகே, டிஸ்சிமிலாரிட்டி, இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ். இப்போ டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னன்றதை பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் வைல் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். அதாவது ரெண்டு மாசுக்கு இடையே வந்து எப்பவுமே இப்போ m1 m2 this is m1 m2 இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பவுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் பாசிபிள். m2 என்ன பண்ணுவார், m1-ஐ புல் பண்ணுவார், m1 என்ன பண்ணுவார், m2-ஐ புல் பண்ணுவார். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் பாசிபிள். பட் ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் அட்ராக்டிவும் பாசிபிள், ரிப்பல்சிவும் பாசிபிள். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம் பிட்வீன் தெம். இவங்க நடுவில் இருக்கக்கூடிய மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எப்பவுமே அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், G m1 m2 by r ஸ்கொயர். இதை மாற்றவே பண்ண முடியாது, cannot change, இது மாறாது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன இருந்துச்சு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஸோ மியூஆர் வந்து வேரிஸ் வித் மீடியம்னால இட் கேன் வேரி, அதுதான் விஷயம். சரி, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆர் மச் ஸ்ட்ராங்கர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி வில் சி அன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே. இட் கேன் பி ப்ரூவ்டு. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெருசா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெருசானா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அதை இலிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தேர் ஹவ் கிவன் அஸ் சம் ப்ராப்ளம், யூ கேன் சி தட்.